RDX இன்று முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. தொடர்ந்து இது குறித்த நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இணைப்பில் வந்ததுக்கு முதல்ல நன்றி. தொடர்ந்து அதிமுக அந்த ஒருங்கிணைப்பு இந்த விவகாரங்கள் தொடர்ந்து டெய்லி ஒரு பிரேக்கிங்கை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த தருணத்தில் செங்கோட்டையன் அவர்கள் மீது கட்சி பொறுப்புகளிலிருந்து நீக்கம் அப்படின்ற ஒரு நடவடிக்கை பாய்ந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக ஓவராலாக இதுவரைக்கும் நடந்திருக்கக்கூடிய இந்த சினாரியோஸை உங்களுடைய பார்வையில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் மட்டும்தான் இருக்கு. கட்சியை அமைப்பு ரீதியாக பலப்படுத்தணும், தொண்டர்கள் மத்தியில ஒரு நம்பிக்கையை தரணும் அப்படிங்கிறதுக்காக தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ச்சியா பரப்புரை பயணம் மேற்கொண்டுட்டு வர்றாரு. என்னதான் பரப்புரை பயணங்கள் மேற்கொண்டாலும் தென் மாவட்டத்துல ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் மத்தியில ஒரு அதிருப்தி இருக்குது. நான் ஒரு தென் மாவட்டத்தை சேர்ந்த பத்திரிகைங்கிற போது நம்மளால களத்திலையும் அதை உணர முடியுது. சோ அதை சரி பண்ண வேண்டிய தேவையும் அவர்களுக்கு இருக்கு அதிமுகவுக்கு. அதை மனதிலே வைத்துதான் செங்கோட்டையன் போன்றவர்கள் இப்பொழுது இப்படியான குரலை எழுப்புறாங்க. ஆனா அந்த குரலை சொல்வதற்கான வழிமுறைன்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்போ ஒரு அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர், அவரு மாநில அமைப்பு செயலாளருங்கிற இடத்துலயும் செங்கோட்டையன் அவர்கள் இருக்காரு. ஸோ அவரு நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் கொண்டவர். அவர் ஒரு பொது வெளியில இப்படியான ஒரு நிபந்தனையை விதித்து 10 நாள் தான் கேடு அப்படின்னு ஒரு பொதுச் செயலாளருக்கு கொடுக்கிறப்ப அது ஒரு எதிர்மறையான எண்ணத்தை கட்சியினர் மத்தியில உருவாக்கிறோம். நாளைக்கு வேற ஒரு மாவட்டத்துல நீங்க சேர்க்கவே கூடாதுன்னு ஒரு தீர்மானத்தை போட்டு நாங்க 15 நாள் கெடு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு மாவட்டத்துல எனக்கு ஏன் சீட்டு தரல, எங்களுக்கு தான் சீட்டு தரணும், இவர் நான் தான் வேட்பாளர் அறிவிக்கணும்னு சொல்லி ஒரு 10 நாள் கெடுன்னு இப்படி புறப்படக்கூடாதுல்ல. அது ஒரு அபாயகரமான அரசியல் கட்சிக்கு ஒரு ஜனநாயகத்துக்கு கேள்விக்குறியாக்கிறோம் அப்படிங்கறதன் பேர்ல இந்த நடவடிக்கை எடுத்திருக்காரு. ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் எழுப்பிய கோரிக்கை என்பது அர்த்தமுள்ள ஒரு கோரிக்கை. அதை அவர் இவ்வளவு பொதுவெளியில் சொல்லாம அதிமுக தரப்பிற்குள்ள ஏற்கனவே அவர் சொல்லிட்டாரு, 6 பேர் போய் சந்தித்தோம், அவர் எந்த அழுத்தமும் கொடுத்தாலும் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டாருன்னா சொல்லிட்டாரு. இருந்தாலும் இதை பொதுவெளியில ஊடகத்தினர் முன்பு, மக்களின் முன்பு, அதிமுக தொண்டர்கள் முன்பு விவாத பொருள் ஆக்காம மறைமுகமாக ஏதாவது அவர் செயல்பாடுகளில் ஈடுபட்டிருந்தா இந்த மாதிரியான தடாலடி நடவடிக்கை இருந்திருக்காது. ஒரு தேர்தல் ஜனநாயக முறையில ஒரு அரசியல் கட்சியை நடத்துகிற பொழுது அவர்களுக்கு ஒரு இப்படியான ஒரு எதிர்குரல் எழுப்புகிற பொழுது அதை உடனே மட்டுப்படுத்தணும். இல்லைன்னா ஊருக்கு ஒருவர் இது போன்ற குரலை எழுப்பிடுவார்களோ என்கிற ஒரு தேவையும் நிச்சயமா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருந்திருக்கும். அதனாலதான் இந்த குரலை எழுப்பியிருப்பாரு. இன்னொன்று மிக முக்கியமா பார்த்தா, இப்ப செங்கோட்டையன் அவர்கள் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் போதே கிட்டத்தட்ட ஒரு 5-10 மாவட்ட செயலாளர்களோ ஒரு 10 சட்டமன்ற உறுப்பினர்களோ அமர்த்திட்டு அவர் பேட்டி கொடுக்கல. அவர் ஒரு நம்பியூர் ஒன்றிய செயலாளர், தெற்கு ஒன்றிய செயலாளர், அந்தியூர் வடக்கு ஒன்றிய செயலாளர், கோபிச்செட்டிப்பாளையம் மேற்கு ஒன்றிய செயலாளர், அத்தானி பேரூராட்சி செயலாளர், அப்புறம் முன்னாள் எம்பிக்கள் சத்யபாமா போன்றவர்கள் இப்படிதான் இருக்காங்க. அப்ப ஒரு வலுவான ஒரு நபர்களா பின்னாடி ஒரு 10-15 சட்டமன்ற உறுப்பினர்களோடு பேட்டி கொடுத்தாங்கன்னா அந்த கட்சி ஒரு பதட்டத்துக்குள்ளா இருப்பாங்க, பரபரப்புக்குள்ளாக்கி இருப்பாங்க. அப்ப இந்த முதல் குரலிலேயே செங்கோட்டையனை அடக்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு நிர்பந்தமும் எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு இருந்திருக்கலாம். எது எப்படியாக இருந்தாலும் அவருடைய கோரிக்கை ஒரு அர்த்தமுள்ள கோரிக்கை தான். நிச்சயமா அதிமுக அதை பரிசீலனை செய்வதோ அல்லது நிராகரிப்பதற்கோ அவர்களுக்கு உரிமை இருக்கு அரசியல் கட்சியாக. ஆனா அதை எடுத்த எடுப்பிலேயே ஒரு தடாலடிக்குள் போகாம அதை கன்சிடர் பண்றது மூலமா மட்டும்தான் அந்த கட்சியினுடைய எதிர்காலத்துக்கும் நல்லதாக நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறதா பாக்குறேன். சரி, இப்போ இதில் 2 கேள்வியாக இருக்குது. அது முதல்ல நான் கேட்டுடுறேன். இப்போ இந்த ஒரு நடவடிக்கை மூலமாக இந்த ஒருங்கிணைப்பு இல்லைனா வெளியில் போனவங்களை மீண்டும் கட்சிக்குள்ளே இணைக்கணும் அப்படின்ற இந்த ஒரு விவகாரத்தில் இந்த நடவடிக்கை அப்படின்றது இப்போ முற்றுப்புள்ளியாக அமைந்திருக்கிறதா, இல்லை இப்போ தான் கமா போட்டு இந்த பிரச்சனையை பெருசாக்கியிருக்காங்களா? இல்லை, நிச்சயமா 10 நாள் கேடு அவர் செங்கோட்டையன் அவர்கள் விடுத்தது 10 நாள் கேடு. அதுக்கு ஒரே நாள்ல முற்றுப்புள்ளி வைத்து விட்டாருன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இதை கமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் இன்னைக்கு எந்த கட்சியில எந்த பொறுப்பும் இல்லை. அமைப்பு செயலாளரோ ஒரு முன்னாள் அமைச்சருங்கிற பதவியில மட்டும்தான் இருக்கிறாரு, அடிமட்ட தொண்டர். இவர் நாளைக்கு இனி போய் ஒரு 5 சட்டமன்ற உறுப்பினர்களை திரட்டிட்டு ஒரு பேட்டி கொடுப்பாரானா இவர் கூட யாரும் வரமாட்டாங்க. அவருக்கு அந்த அமைப்பு செயலாளர்ங்கிற பொறுப்பு இருக்கிற பொழுதோ அல்லது அவர் அதிமுகவில் வலுவான ஒரு பொறுப்புகளோடு இருக்கிற பொழுதோ அவர் நினைத்திருந்தால் நேற்றே ஒரு பெரும்படையை திரட்டி விட்டு இந்த பேட்டியை கொடுத்திருக்கலாம். அவர் 10 நாள் கெடு விடுக்கிறாரு. அடுத்த நாளே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் கட்சியினுடைய பொறுப்புல இருந்து தூக்குறாருன்னா அந்த கெடுவுக்கான காலமே முடிந்து விட்டது. இதுல எடப்பாடி பழனிசாமி அவருடைய கரம் ஓங்கி இருக்கு. அப்ப இப்ப இனி அடுத்ததா இன்னொருத்தர் புறப்பட்டு வருவாரா, அதற்கான தைரியம் இனிமேல் இருக்குமா? ஏன்னா எடப்பாடி தடாலடியாக நடவடிக்கை எடுக்கிறார். ஒரு செங்கோட்டையன் என்பவர் அந்த மண்ணினுடைய அடையாளம். கிட்டத்தட்ட ஒரு கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில ஒரு தொடர்ச்சியாக அந்த கோபியில வெற்றி வாகை சூடக்கூடியவர். அது மட்டும் இல்லாம செங்கோட்டையன் அவர்கள் ஜெயலலிதா அவர்களுடைய பயண திட்டத்தையே வடிவமைத்தவர். அப்படிப்பட்டவரையே இவர் நடவடிக்கை எடுக்கிறாருங்கிற பொழுது இன்னொருவர் இது போன்ற குரலை எழுப்புவதற்கான ஒரு தயக்கம் வரலாம். அதுக்கான எழுப்பவே மாட்டாங்க நம்ம சொல்லிட முடியாது. ஒரு சிறிய லெவலிலும் தயக்கம் வரலாம். அந்த இடத்துல இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு வகையில பார்த்தா ஆளுங்கட்சியாவது முதலமைச்சர் இருக்கை எல்லாவற்றையும் விட அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்கையே அவர் ரொம்ப முக்கியமானதாக நினைக்கிறார் அப்படின்னு இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். நன்றி சார். இணைப்பில் உங்கள் தரப்பு பார்வையை முன்வைத்தமைக்கு மிக்க நன்றி. RDX
இன்று முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.